Namaste children, welcome to science class. So today we are going to see a new topic, that is human reproductive system. அந்த லெசனோட கண்டினியூஷன் தாமா. ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிறது ரீப்ரொடியூஸ் இட்ஸ் நியூ ஆஃப்ஸ்ப்ரிங். ஆஃப்ஸ்ப்ரிங்கிறது அதாவது இனப்பெருக்கம் நடந்து ஒரு புது இனத்தை ஒரு புது உயிரை இந்த உலகத்துக்கு கொடுக்கறது. அது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இது லிவிங் பீயிங்ஸில். அதை தான் சொல்கிறாங்க. The capacity to reproduce is one of the most important characteristics of living beings. There is a distinct, இங்கே distinct அப்படின்னா தனித்துவம் வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். There is a distinct sexual dimorphism in human beings. Dimorphismனா இரு வகை அப்படின்னு அர்த்தம். So there is a distinct sexual dimorphism in human beings, that is males are visibly different from females. ஸோ மேல்ஸ் பார்க்குறதுக்கும் ஃபீமேல்ஸ் பார்க்குறதுக்கும் ஃபிசிக்கலாக அவங்களோட ஸ்ட்ரக்சரில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேல்ஸ் ஆர் விசிபிளி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபீமேல்ஸ் இன் ஃபிசிக்கல் பில்டப், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், அதாவது அவங்களோட உடல் உறுப்புகளை தான் சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அண்ட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இது எல்லாமே டிஃபராக இருக்கும் யாருக்கு, மேல்ஸ்க்கும் ஃபீமேல்ஸ்க்கும் இடையில. So males are visibly different from females in physical build-up, external genital organs and secondary sexual characters. The reproductive systems of male and female consist of many organs. Reproductive systems-லே மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நிறைய many organs இருக்குன்னு சொல்கிறாங்க. Male and female consist of many organs which are distinguished as primary and secondary sex. இது primary and secondary sex அப்படின்னு சொல்கிறாங்க. Primary அப்படிங்கிறது ஒரு ஏஜ் டு ஏஜ், அதாவது அந்த குழந்தை பருவத்திலிருந்து அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஏஜ்க்கு அப்புறமா செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் வளர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ் விச் ஆர் டிஸ்டிங்க்டு ஆஸ் ப்ரைமரி அண்ட் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸாக பிரிக்கப்படுது. த ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் கோனட்ஸ், அதாவது பால் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க, கோனட்ஸ் தான். The primary sex organs are gonads which produce gametes, அதாவது செக்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செக்ரீட் செக்ஸ் ஹார்மோன்ஸ், எது செக்ரீட் பண்ணுதுன்னா செக்ஸ் ஹார்மோன்ஸு செக்ரீட் பண்ணுது. ஸோ த ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் கோனட்ஸ் which produce gametes, gametes means sex cells, and secrete sex hormones. The secondary sex organs include the genital ducts. ஜெனிட்டல் அப்படின்னு சொல்லும்போது பிறப்புறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. The secondary sex organs include the genital ducts and glands which help in the transportation of gametes and enable the reproductive process. So the reproductive organs become functional after attaining sexual maturity. And the reproductive organs எப்போ functional வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா after attaining the sexual maturity attain பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த reproductive organs நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இன் மேல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா in males maturity is attained at the age of 13 to 14 years. அதாவது மேல்ஸ்க்கு அந்த 13 to 14 இயர்ஸில் தான் அந்த மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணுறாங்க. இன் ஃபீமேல்ஸ் இட் இஸ் அட்டைன்ட் அட் த ஏஜ் ஆஃப் 11 to 13 years. திஸ் ஏஜ் இஸ் known as the age of puberty, அதாவது பூப்படைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். ஸோ 11 to 13 years this age is known as age of puberty. During sexual maturity, அதாவது அந்த செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அந்த உடல்களில் ஆண் பெண் இருவருக்கும் அந்த உடல்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இது. டியூரிங் செக்ஷுவல் மெச்சூரிட்டி ஹார்மோனல் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் அண்ட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ஆர் டெவலப்டு அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தீஸ் ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் யாருக்கு, மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டெஸ்டஸ், அதாவது விந்தணுக்கள்னு சொல்லலாம், இல்லை விரைப்பை இல்லைனா விந்தகம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா, டெஸ்டஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டெஸ்டஸ், தட் இஸ் ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ். அடுத்து ஸ்க்ரோட்டம், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயக்ராமில் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்களா, என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பாடி கேவிட்டி, அடுத்தது எரெக்டைல் டிஷ்யூ,
திஸ் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாமா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு யுரேட்டர் யூரினரி பிளாடர்னால் என்னென்னு தெரியும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் அ யூரினரி பிளாடர். இதுதான் வந்து யூரினரி பிளாடர்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து வரக்கூடியது யுரேட்டர். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்துட்டு என்னம்மா யுரேட்டர். இந்த இடத்துல இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இதுதான் யுரேட்டர். இது வந்து ரெக்டம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் எரெக்டைல் டிஷ்யூ, அதாவது எரெக்டைல் டிஷ்யூ. இது வந்து பாடி கேவிட்டி, அதாவது குழின்னு சொல்லுவாங்க. பாடி கேவிட்டினா அந்த பல்லம், அந்த ஸ்டொமக்கு அடிவயிற்று பகுதி அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்தது யுரேத்ரா, அடுத்தது பெனிஸ். இந்த பகுதி வந்து பெனிஸ், இது வந்து இந்த பார்ட் வந்துட்டு யுரேத்ரான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் தான் வந்துட்டு ஸ்க்ரோட்டம், அதாவது விரைப்பைன்னு சொல்லலாம், இல்லைனா விந்துப்பை இல்லை விந்தகம் அப்படின்னு கூட சொல்லலாம். விரைப்பைன்னு சொல்லுவாங்க ஸ்க்ரோட்டம்னா. அது மேல் செக்ஸ். ஸோ ஸ்க்ரோட்டம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து டெஸ்டஸ். டெஸ்டஸ்னால் என்ன சொன்னால் விந்தகம் சொன்னால், இல்லைனா விந்த அணுக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது இது வந்து எபிடிடைமஸ். இந்த இடத்துல இருக்கிற பார்ட் வந்துட்டு எபிடிடைமஸ். அது வழியாக தான் வந்துட்டு ஸ்பெர்ம்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. அடுத்தது இது வந்து வாஸ் டிஃபரன்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாண்டு தான் இந்த ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒன்றுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டெஸ்டஸ், தட் இஸ் பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ், ஸ்க்ரோட்டம், வாஸ் டிஃபரன்ஸ், யுரேத்ரா, பெனிஸ் அண்ட் ஆக்சசரி கிளாண்ட்ஸ். இதெல்லாம் தான் வந்துட்டு பிரைமரி செக்ஸ் அதாவது செக்ஸ் ஆர்கன்ஸ், செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இன் மேல். ஸோ ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டெஸ்டஸ், அதாவது விந்தணுக்கள், அதுதான் வந்து அந்த செக்ஸ் செல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அடுத்தது ஸ்க்ரோட்டம்னா விரைப்பை அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா விந்துப்பைன்னு சொல்லலாம். வாஸ் டிஃபரன்ஸ், அதுவும் வந்துட்டு அதோட சேர்ந்தது தான். அடுத்தது யுரேத்ரா, உங்களுக்கே தெரியும் யுரேத்ரானா அவுட்லெட், வெளியில் எக்ஸ்பெல் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பெனிஸ் அண்ட் ஆக்சசரி கிளாண்ட்ஸ். அடுத்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் டெஸ்டஸ். டெஸ்டஸ் அப்படிங்கிறது என்னென்னா a pair of testes lies outside the abdominal cavity of the male. இந்த இடத்துல இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் வந்துட்டு டெஸ்டஸ். இந்த இடத்துல இந்த வரைக்கும் பாருங்கள், இதுதான் வந்துட்டு டெஸ்டஸ். இது வந்து எங்கே இருக்குன்னா அப்டாமினல் கேவிட்டி, அதாவது அடி வயிற்று பகுதிக்கு கீழே இருக்கக்கூடியது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பேர்னால் அந்த இடத்துல ரெண்டு இருக்கும். பேர் ஆஃப் டெஸ்டஸ் லைஸ் அவுட்சைட் த அப்டாமினல் கேவிட்டி, அடி வயிற்று பகுதிக்கு கீழே வெளியில் வந்துட்டு அந்த அப்டாமினல் கேவிட்டி ஆஃப் த மேலில் வந்துட்டு இந்த டெஸ்டஸ், பேர் ஆஃப் டெஸ்டஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. தீஸ் டெஸ்டஸ் ஆர் த மேல் கோனட்ஸ், அதாவது பால் உறுப்புகள்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்டஸ் தான் வந்துட்டு மேல் கோனட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. விச் ப்ரொடியூஸ் மேல் கேமெட்ஸ், செக்ஸ் செல்ஸை வந்துட்டு அதாவது ஸ்பெர்ம்ஸை வந்து உருவாக்குது, விந்த அணுக்களை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ a pair of testes lies outside the abdominal cavity of the male. These testes are the male gonads which produce male gametes. அங்கே தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ், விந்த அணுக்கள் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. எங்கம்மா? அந்த டெஸ்டஸில். அண்ட் மேல் செக்ஸ் ஹார்மோன் என்ன செக்ரீட் ஆகுதுன்னா டெஸ்டோஸ்டீரோன். அதுக்கு பேர் மேல் செக்ஸ் ஹார்மோன் பேர் டெஸ்டோஸ்டீரோன். Along the inner side of each testis lies a mass of coiled tubules called epididymis. ஆல்ரெடி நீங்கள் காமிச்சோம் இல்லைங்களா, இந்த இடத்துல காயில்டு டியூபியூல் அப்படியே வளைவாக இருக்குது பாருங்கள், இதுதான் வந்துட்டு எபிடிடைமிஸ். இது வழியாக தான் அந்த ஸ்பெர்ம் வந்து ட்ராவல் ஆகுது. அலாங் த இன்னர் சைட் ஆஃப் ஈச் டெஸ்டஸ், அதாவது அந்த டெஸ்டஸை ஒட்டியே லைஸ் ஏன் மாஸ் ஆஃப் காயில்டு டியூபியூல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் எபிடிடைமிஸ். The Sertoli cells of the testis provide nourishment to the developing sperms. அது உள்ளே டெவலப் ஆகக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு நரிஷ்மெண்ட், ஊட்டச்சத்தை கொடுக்கறது எதுனா அதில் இருக்கக்கூடிய அந்த செர்டோலி செல்ஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போது அந்த டெஸ்டஸ் அப்படிங்கிறது இங்கே இதில் தான் வந்துட்டு அந்த ஸ்பெர்ம் வந்து அதாவது கேமெட்ஸ், செக்ஸ் செல்ஸ் வந்துட்டு உருவாகுது, அதாவது ஸ்பெர்ம் விந்த அணுக்கள் வந்து உருவாகுது. a pair of testes ரெண்டு இருக்கும், lies outside the abdominal cavity of the male. These testes are the male gonads. இதுதான் வந்து பாலுறுப்புகள் சொல்கிறாங்க. which produce male gametes, அதாவது மேல் விந்த அணுக்களை உருவாக்குது, ஸ்பெர்ம்ஸ். அது பேர் வந்து நம்ம ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மேல் செக்ஸ் ஹார்மோன் எது செக்ரீட் ஆகுதுன்னா டெஸ்டோஸ்டீரோன். அலாங் த இன்னர் சைட் ஆஃப் ஈச் டெஸ்டஸ், அதாவது அந்த இன்னர் சைட் ஆஃப் ஈச் டெஸ்டஸ், ஒவ்வொரு டெஸ்டஸ் கூடயும் காயில்டு, அந்த இந்த இடத்துல ரெட் கலரில் வந்துருக்குங்களா, இதுக்கு பேர் தான் எபிடிடைமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Coiled tubules called epididymis. The Sertoli cells of the testes provides
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செர்டோலி செல்ஸ் தான் அந்த டெஸ்டஸ்க்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை அது கொடுக்குது டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ், வளரக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு நரிஷ்மெண்ட்டு ஊட்டச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த செர்டோலி செல்ஸ் ஆஃப் த டெஸ்டஸ் ப்ரொவைட் நரிஷ்மெண்ட் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ். அடுத்தது ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அவுட்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்டர் பார்ட்டு தான் வந்துட்டு ஸ்க்ரோட்டம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்க்ரோட்டம், அதாவது இந்த பகுதி தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்கிறோமா. இந்த ஸ்க்ரோட்டம் இஸ் அ லூஸ் பவுச். எப்படி இருக்குன்னா அது லூஸாக இருக்கும், லூஸ் பவுச், அதை தாங்கி பிடிச்சிட்ருக்கு அந்த டெஸ்டஸ் வந்துட்டு அதில் தான் இருக்குது. லூஸ் பவுச் லைக் சாக் ஆஃப் ஸ்கின், வெளியில் வந்துட்டு தோலால் மூடி இருக்கும். விச் இஸ் டிவைடட் இன்டர்னலி, உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டாக டிவைட் ஆகிருக்கும் இன்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்க்ரோட்டல் சாக்ஸ். அந்த ஸ்க்ரோட்டல் சாக்ஸில் தான் இந்த டெஸ்டஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின், அந்த லூஸ் பவுச் அப்படின்னு சொல்கிறாங்க. The scrotum is a loose pouch like sac of skin which is divided internally into right and left scrotal sacs. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 scrotal sacs இருக்குன்னு சொல்கிறாங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் scrotal sacs by muscular partition, அதாவது மசில்ஸ்னால டிவைட் ஆகிருக்கும், மசில்ஸ்னால ரெண்டாக டிவைட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. The two testes lie in the respective scrotal sacs. அந்த scrotal sacs ஒன்றுலையும் ஒவ்வொரு டெஸ்டஸ், அதாவது 2 டெஸ்டஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் மெனி நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ். அந்த ஸ்கின், அந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னில் வந்துட்டு நிறைய நர்வ்ஸும் பிளட் வெசல்ஸும் ஃபாலோ ஆகிட்டுருக்குது. The scrotum acts as a thermoregulator organ. அந்த உள்ளே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்முக்கு தேவையான அந்த டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை எது கொடுக்குதுன்னா அந்த ஸ்க்ரோட்டம் தான் கொடுக்குது. அண்ட் ப்ரொவைட்ஸ் அண்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். அந்த ஸ்பெர்ம்ஸ் உருவாகிறதுக்கு தேவையான டெம்பரேச்சரை இந்த ஸ்க்ரோட்டம் தான் ஆக்ட் பண்ணுது. அதுதான் சொல்கிறாங்க, ஸ்க்ரோட்டம் ஆக்ட் ஆஸ் அ thermoregulator organ and provides an optimum temperature for the formation of sperms. ஸ்பெர்ம்ஸ் உருவாகிறதுக்கு தேவையான டெம்பரேச்சரை அது ப்ரொவைட் பண்ணுது. அதனால் இந்த ஸ்க்ரோட்டம் வந்து ஒரு ரெகுலேட்டர் ஆர்கன் சொல்கிறாங்க. இந்த ஸ்பெர்ம்ஸ் டெவலப் அட் எ டெம்பரேச்சர் ஆஃப், ஸ்பெர்ம் எந்த டெம்பரேச்சரில் உருவாகும் அப்படின்னா 1 to 3 degree Celsius லோயர் தேன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட ரொம்ப குறைவான டெம்பரேச்சரில் தான் இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இப்போ புரியுதாமா என்னது? டெஸ்டஸ் பார்த்தோம், ஸ்க்ரோட்டம் பார்த்தோம், ஸ்க்ரோட்டல் சாக்ஸு. அடுத்தது அதில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரோட்டம் வந்துட்டு எப்படி இருக்கும் ஒரு தடவை படிச்சிடுறேன். The scrotum is a loose pouch like sac of a skin which is divided internally into right and left scrotal sacs. அந்த scrotal sacsல வந்துட்டு மஸ்குலர் பார்ட்டிஷன் இருக்கும். இந்த 2 டெஸ்டஸும் எதில் தான் இருக்கும், லை இன் த ரெஸ்பெக்டிவ் ஸ்க்ரோட்டல் சாக்ஸ்குள்ளே தான் 2 டெஸ்டஸும் இருக்கும். இட் ஆல்சோ கண்டெயின் மெனி நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் இருக்கும் அதில். த ஸ்க்ரோட்டம் ஆக்ட்ஸ் ஆஸ் அ தெர்மோரெகுலேட்டர் ஆர்கன். தெர்மோரெகுலேட்டர் ஆர்கனாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா அந்த ஸ்பெர்ம் டெவலப் ஆகிறதுக்கு தேவையான டெம்பரேச்சரை அது ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அண்ட் ப்ரொவைட்ஸ் அண்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். த ஸ்பெர்ம்ஸ் டெவலப் அட் அ டெம்பரேச்சர் ஆஃப் 1 to 3 degree Celsius லோயர் தேன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். அடுத்து வேஸ்ட் டிஃப்ரென்ஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டிஃப்ரென்ஸுங்கிறது இங்கே இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல இந்த வேஸ்ட் டிஃப்ரென்ஸுங்கிறது அந்த எபிடிடைமஸ், அது கூட அது பக்கத்துலேயே ஒரு டியூப் மாதிரி போகுது இல்லைங்க, டியூபியூல் ஸ்ட்ரக்சரில் வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இப்படி போய் இப்படி வளைஞ்சு இந்த இடத்துல வந்து அப்புறம் இப்படி வந்து முடியுது இல்லைங்களா. இதுதான் வந்துட்டு என்னென்னா வேஸ்ட் டிஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ வேஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ ஸ்ட்ரைட் டியூப் விச் கேரிஸ் த ஸ்பெர்ம்ஸ். அது எதை சுமந்துட்டு போகுது, ஸ்பெர்ம்ஸஸ் எடுத்துகிட்டு போகுது டு த செமினல் வெசிக்கல். அதுவும் வந்துட்டு விந்துப்பை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. செமினல் வெசிக்கல்ங்கிறதும் விந்துப்பை, அந்த ஸ்பெர்மை வந்து கேரி பண்ணி வச்சுக்கக்கூடியது. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரைட் டியூப் விச் கேரிஸ் த ஸ்பெர்ம்ஸ் to the seminal vesicle. The sperms are stored in the seminal plasma. எதில் ஸ்டோர் ஆகிருக்குமா, seminal plasma of seminal vesicle. seminal vesicleல இருக்கக்கூடிய seminal plasmaவில் அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து போய் ஸ்டோர் ஆகிருக்கும். which is rich in fructose. அதாவது ஸ்பெர்மில் என்ன ப்ரெசன்ட் அதிகமாக இருக்குன்னா ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் என்சைம்ஸ். ஃப்ரக்டோஸ் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த ஸ்பெர்ம். அந்த ஸ்பெர்ம்க்கு எனர்ஜி கொடுக்கறது எதுனா ஃப்ரக்டோஸ் தான். ஸோ த வாஸ் டிஃபரன்ஸ் அலாங் வித் த செமினல் வெசிக்கல்ஸ் ஓப்பன் இன்டு இஜாக்குலேட்டரி டக்ட், அதாவது குழாயின்னு சொல்லுவாங்க. இஜாக்குலேட்டர்னா வெளியே அனுப்புகிற குழாய் அப்படின்னு அர்த்தம். விச் எக்ஸ்பெல்ஸ் த ஸ்பெர்ம் அண்ட் இட் செக்ரீஷன்ஸ் ஃப்ரம் செமினல் வெசிக்கல்ஸ் இன்டு யுரேத்ரா. அதாவது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், திஸ் பார்ட் இஸ் கால்ட் as செமினல் வெசிக்கல். எந்த இடத்துல டார்க் பண்ணியிருக்காங்க, இதுதான் செமினல் வெசிக்கல். இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ஸ்பெர்ம் என்ன ஆயிருக்குன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்பெர்முக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குறது என்னது, அதில் என்னென்ன இருக்குது, ஃப்ரக்டோஸ், தென் என்சைம்ஸ் இருக்குது. ஃப்ரக்டோஸ், என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகும்னா
இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் வழியாக இந்த யுரேத்ரா, இதுதான் வந்து யுரேத்ரா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா யுரேத்ரான்னு. ஸோ அப்போ இது வழியாக என்னவாயிருது, வெளியேறிடுது. ஸோ வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் டியூப் விச் கேரிஸ் த ஸ்பெர்ம்ஸ் டு த செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குது. அந்த டெஸ்டஸ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்ம்ஸை இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுது, கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் செமினல் வெசிக்கலில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. செமினல் வெசிக்கலில் எந்த இடத்துல இருக்குன்னா செமினல் பிளாஸ்மாவில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த செமினல் பிளாஸ்மா ஆர் செமினல் வெசிக்கல் விச் இஸ் ரிச் இன். அந்த ஸ்பெர்ம்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் என்சைம்ஸ் இருக்கும். ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் என்சைம்ஸ். ஃப்ரக்டோஸ் தான் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த ஸ்பெர்ம். ஸ்பெர்ம்க்கு எனர்ஜி கொடுக்குறதே எது, இந்த ஃப்ரக்டோஸ் தான். The vas difference along with the seminal vesicles open into ejaculatory, ejectனா வெளியில் ஏறுதுன்னு அர்த்தம், ejaculatory duct அதாவது குழாய், which expels the sperm and its secretions from seminal vesicles into the urethra. அடுத்தது செமினல் vas difference என்ன பண்ணுது, along with seminal vesicles-ஓட சேர்ந்த vas difference எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ejaculatory duct அதாவது ஓப்பன் ஆகக்கூடிய குழாயில் அது வழியாக ஓப்பன் ஆகி and expels the sperm வந்து வெளியேற வச்சிருது. and it secretions from seminal vesicle into urethra. அடுத்து யுரேத்ரானா உங்களுக்கே தெரியும். It is contained inside the penis and conveys the sperms from the vas deferens which pass through the urethral opening. இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் வந்து பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேலில் இருக்கக்கூடிய பார்ட். இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் பெனிஸ், இது வந்து யுரேத்ரா, இது வந்து யுரேத்ரா. இது வெளியே தான் யூரினும் வெளியில் வருது, ஸ்பெர்மும் ரெண்டுமே வந்து இதே வழியாக தான் வெளியில் வரும். ஸோ அப்போ அதை தான் சொல்கிறாங்க யுரேத்ரா. இட் இஸ் கண்டெய்ன்ட் இன்சைட் த பெனிஸ். யுரேத்ரா வந்து எதுக்குள்ளே இருக்கா, அந்த பெனிஸ்குள்ளே இருக்குது. அண்ட் கன்வேஸ் த ஸ்பெர்ம்ஸ், கன்வேனா எடுத்துகிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். கன்வேஸ் த ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் த வாஸ் டிஃபரன்ஸ் விச் பாஸ் த்ரூ த யுரேத்ரல் ஓப்பனிங். அது வழியாக எடுத்துகிட்டு வந்து யுரேத்ரல் ஓப்பனிங் வழியாக வெளியேற்றிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. The accessory glands associated with the male reproductive system consists of seminal vesicle, prostate gland and Cowper's glands. The secretion. ஸோ இங்கே தான் வந்துட்டு இதுதான் வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கௌப்பஸ் கிளாண்டு. ஸோ அப்போது இந்த யுரேத்ரா வந்துட்டு என்னென்னா, இட் இஸ் கண்டெய்ன்ட் இன்சைட் த பெனிஸ் அண்ட் கன்வேஸ் த ஸ்பெர்ம் ஃப்ரம் த வாஸ் டிஃபரன்ஸ் விச் பாஸ் த்ரூ த யுரேத்ரல் ஓப்பனிங் வழியே வெளியில் வந்துடுது. ஆக்சசரி கிளாண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அசோசியேட்டட் வித் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் செமினல் வெசிக்கல்ஸ் இருக்குது, ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்ட் கௌப்பஸ் கிளாண்ட் இருக்குது. The secretions of these glands form seminal fluid. இந்த கிளாண்ட்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடியது எந்த ஃப்ளூயிட் வெளிப்படுத்துதுன்னா செமினல் ஃப்ளூயிட் அண்ட் மிக்சஸ் வித் த ஸ்பெர்மோட மிக்ஸ் ஆகி டு ஃபார்ம் சீமன். அந்த வெளியில் வரக்கூடிய அந்த ஸ்பெர்மோட சேர்ந்து வரக்கூடிய அந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் சீமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கிளாண்டில் வந்துட்டு ஆக்சசரி கிளாண்டு எதோடலாம் சேர்ந்தது அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் செமினல் வெசிக்கல்ஸ் இருக்குது, ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இருக்குது அண்ட் கௌப்பஸ் கிளாண்ட்ஸ் இருக்குது. த செக்ரீஷன் ஆஃப் தீஸ் கிளாண்ட்ஸ் ஃபார்ம், அந்த கிளாண்ட்ஸ்லேருந்து வெளிவரக்கூடிய செக்ரீஷன் வந்து செமினல் ஃப்ளூயிடுங்கிறாங்க. அந்த செமினல் ஃப்ளூயிட் எதோட மிக்ஸ் ஆகுதுன்னா ஸ்பெர்மோட மிக்ஸ் ஆகி டு ஃபார்ம் a semen. This fluid provides nutrition and helps in the transport of sperms. அந்த ஃப்ளூயிட், அந்த செமினல் ஃப்ளூயிட் வந்து என்ன பண்ணுதுன்னா நியூட்ரிஷன் கொடுக்குது அண்ட் ஹெல்ப் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அவ்வளோதாம்மா. இதுதான் வந்துட்டு ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இது வரைக்கும் பார்த்தது. அடுத்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அது கடகடன் பார்த்துடலாம். த ஸ்பெர்ம் இஸ் த ஸ்மாலஸ்ட் செல் இன் த மேல் பாடி. மேல் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் செல் எதுனா ஸ்பெர்ம் தான். அண்ட் நார்மல் மேல் ப்ரொடியூசஸ் மோர் தேன் 500 பில்லியன் ஸ்பெர்ம் செல்ஸ் இன் ஹிஸ் லைஃப் டைம். அவரோட அந்த ஒரு ஆணோட வாழ்நாள் முழுவதும் வந்துட்டு எவ்வளோ ஸ்பெர்ம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னா 500 பில்லியன் ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இஸ் நோன் அஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அந்த ஃபார்மேஷன் ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கு அந்த பேர் என்னென்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதோட அந்த லெசன் முடிஞ்சிச்சுமா. இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஓவரிஸ். அதாவது எப்படி அங்கே வந்து விந்தகம் சொல்கிறோம் இல்லைங்களா, இங்கே வந்து இது அண்டம் சொல்லுவோம். ஓவரிஸ் அப்படின்னா அண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஓவரிஸ், அதாவது பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ். அடுத்து ஓவிடக்ட், அண்டக்குழாய் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா யூட்ரஸ். அடுத்தது வந்து கருப்பை, அதாவது கர்ப்பப்பைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் யூட்ரஸ் அண்ட் வாஜினா, அவுட்லெட் அதான். ஸோ the female reproductive system consists of ovaries, primary sex organs, oviducts, uterus and vagina. அடுத்து ovaries அப்படின்னு சொல்லும்போது a pair of almond shaped, இந்த டயக்ராமில் காட்டுறோமா, pair of almond shaped இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ஷேப்பை பாருங்களேன், இது பார்க்குறதுக்கு ஆல்மோண்ட் ஷேப்லேயே இருக்குது பாருங்கள். அதை தான் சொல்கிறாங்க, the pair of almond shaped A pair of almond-shaped ovaries is located in the lower part of the abdominal cavity. அடிவயிற்று பகுதிக்கு கீழே வந்துட்டு அரேஞ்ச் ஆகிருக்கும். நியர் த கிட்னிஸ் இன் ஃபீமேல். கிட்னிக்கு நியராக இருக்கும். கிட்னி எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கிட்னிக்கு நியராக பேர் ஆஃப் ரெண்டு சைடும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேர் ஆஃப் almond-shaped ovaries is located in the lower part of the abdominal cavity near the kidneys in female. The ovaries are the female gonads. அதாவது பால் உறுப்புகள் சொல்கிறாங்க. அந்த ஓவரிஸ் தான் வந்துட்டு ஃபீமேலுக்கு பால் உறுப்புகள் சொல்கிறாங்க. விச் ப்ரொடியூஸ், மேலுக்கு வந்து டெஸ்டஸ், ஃபீமேலுக்கு வந்துட்டு ஓவரிஸ். விச் ப்ரொடியூஸ் ஃபீமேல் கேமெட்ஸ், செக்ஸ் செல்ஸை உருவாக்குது. அதாவது எக்ஸ் ஆர் ஓவா. அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரு முட்டைன்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஓவா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செக்ரேட் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். அந்த ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் என்னென்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோன். ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோன்கிற ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. மெச்சூர் ஓவரி கண்டைன்ஸ் a large number of ஓவா. அது கருமுட்டைகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு மெச்சூர் ஓவரியில் வந்துட்டு நிறைய கருமுட்டைகள் இருக்கும். இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஓவரிஸுங்கிறது என்னது, a pair of almond-shaped ovaries is located in the lower part of abdominal cavity near the kidneys in female. The ovaries are the ஃபீமேல் கோனட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. விச் ப்ரொடியூஸ் ஃபீமேல் கேமெட்ஸ், அதாவது எக்ஸ், அண்ட் செக்ரீட் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் என்னது, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன். A mature ovary contains a large number of ova in different stages of development. அடுத்தது ஃபெலோப்பியன் டியூப்ஸ். இது என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பேஜில் டயக்ராமில் இருக்குது, அப்போ பார்ப்போம். ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, தீஸ் ஆர் பேர்டு டியூப்ஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் யூட்ரஸ், ஒன் ஆன் எய்தர் சைடு, அதாவது ரெண்டு சைட்லேயுமே இருக்கும். அந்த ஓவரி சுமந்துட்டுருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து கண்டினியூ ஆகி வரக்கூடிய டியூப் தான் வந்து ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. த டெர்மினல் பார்ட், டெர்மினலாக முடிவடையக்கூடிய பகுதி அப்படின்னு அர்த்தம். டெர்மினல் பார்ட் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப் இஸ் த ஃபனல் ஷேப்பில் இருக்கும் வித் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். அதில் வந்து ஒரு விரல் மாதிரி நீண்டிகிட்ருக்கும். இட்ஸ் கால் ஃபிம்ப்ரே. டயக்ராம் பார்த்தா தெரியும். லையிங் நியர் த ஓவரிக்கு நியராக இருக்கும். த ஃபிம்ப்ரே பிக் அப் த ஓவம் released from ovary and push it into the fallopian tube. என்ன சொல்கிறாங்க, these are paired tubes, ரெண்டு சைடும் இருக்கும். originating from எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா யூட்ரஸ்லேருந்து வருது. ஒன் ஆன் எய்தர் சைடு, ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு ஈச் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெர்மினல் பார்ட் ஆஃப், அதை முடிவடையக்கூடிய அந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்துட்டு ஃபனல் ஷேப்பில் இருக்கும் வித் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதுக்கு பேர் ஃபிம்ப்ரே அப்படின்னு சொல்கிறாங்க. லையிங் நியர் த ஓவரி, எதுக்கு நியராக இருக்கும் அந்த ஃபிம்ப்ரே, ஓவரிக்கு நியராக இருக்கும். த ஃபிம்ப்ரே பிக் அப் த ஓவம், அந்த எக்கு வந்துட்டு என்ன பண்ணுது, அந்த ஃபிம்ப்ரே எடுக்குது, எடுத்துட்டு ரிலீஸ்டு ஃப்ரம் ஓவரியிலேருந்து வெளிப்படுத்துது, அந்த எக்கு புஷ் பண்ணுது. அண்ட் புஷ் இட் இன் டு த ஃபெலோப்பியன் டியூப். அடுத்தது யூட்ரஸ். யூட்ரஸ் இஸ் அ பியர் ஷேப்டு மஸ்குலர். பியர்னா இந்த பேரிக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஷேப் அந்த சைஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ யூட்ரஸ் இஸ் அ பியர் ஷேப்டு மஸ்குலர் ஹாலோ ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் த பெல்விக் கேவிட்டி. அதாவது பெல்விக்னா இடுப்பு எலும்பு குழிக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் லைஸ் பிட்வீன் யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம். எதுக்கு இடையில இருக்கா அந்த யூட்ரஸ், யூரினரி பிளாடருக்கும் ரெக்டம்க்கும் இடையில இருக்குது. அப்போ யூட்ரஸ்ங்கிறது என்னமா, இட்ஸ் அ பியர் ஷேப்டு மஸ்குலர் ஹாலோ ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் பெல்விக் கேவிட்டி. இட் லைஸ் பிட்வீன் யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம். இப்போ இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். இந்த டயக்ராமில் பாருங்கள் என்ன இருக்குன்னு. யூட்ரஸ் இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, யூட்ரஸ். இதுதான் வந்து ஃபெலோப்பியன் டியூப். இது வந்து யூட்ரைன் கேவிட்டி, அதாவது அந்த குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து ஓவரி, இதுதான் வந்து ஃபிம்ப்ரே. இதில் இருக்கக்கூடிய ஓவமை வந்துட்டு புஷ் பண்ணி ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே அனுப்புதுன்னு அர்த்தம். அடுத்தது எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், சர்விக்ஸ், வேஜினா. இது வந்து அவுட்லெட், வேஜினாங்கிறது அவுட்லெட். ஸோ இப்போ யூட்ரஸில் என்ன பார்த்தோம், யூட்ரஸ் அப்படிங்கிறது என்னது, பியர் ஷேப்டு மஸ்குலர் ஹாலோ ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் த பெல்விக் கேவிட்டி. இட் லைஸ் பிட்வீன் த யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம் பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபயட்டஸ். ஃபயட்டஸ்னால் கரு உருவாகிறது அப்படின்னு அர்த்தம். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபயட்டஸ் அக்கர்ஸ் இன்சைட் த யூட்ரஸ். யூட்ரஸில் தான் வந்துட்டு நமக்கு கரு உருவாகி அந்த பேபி உருவாகி வருது. ஸோ இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபயட்டஸ் அக்கர்ஸ் இன்சைட் த யூட்ரஸ். த நேரோயர் லோயர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் கால்ட் சர்விக்ஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த நேரோயர் பார்ட், அந்த இதுதான் வந்து சர்விக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் லீட்ஸ் இன் டு வேஜினா. அடுத்தது வேஜினாக்கு போகுது. அடுத்தது வேஜினாங்கும்போது த யூட்ரஸ் நேரோஸ் டவுன் இன் டு அ ஹாலோ மஸ்குலர் டியூப் கால் வேஜினா. இட் கனெக்ட்ஸ் சர்விக்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா. It receives the sperms, acts as a birth canal during childbirth. அது parturition. அதுக்கு பேர் சைல்ட் பர்த்துக்கு வந்து பேர் parturition.
ஸோ அப்போ the uterus narrows down into a hollow muscular tube called, அதுக்கு பேர் தான் வேஜினான்னு சொல்கிறாங்க. இட் கனெக்ட் cervix அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. செர்விக்ஸையும் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இணைக்கக்கூடிய பகுதி தான் அந்த வேஜினா. இட் ரிசீவ்ஸ் த ஸ்பெர்ம்ஸ் ஆக்ட் as a birth canal during child birth. இது வரைக்கும் புரிஞ்சுதாம்மா? ஸோ அவ்வளோதாம்மா, லெசன் முடிஞ்சிச்சு. இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஃபெலோப்பியன் டியூப், யூட்ரஸ், ஓவரி, எண்டோமெட்ரியம், மையோமெட்ரியம், அது இன்சைடில் யூட்ரஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ், அடுத்து சர்விக்ஸ், அடுத்து வேஜினா, இது வந்து ஃபிம்ப்ரே. அடுத்து மோர் டு நோ இதோட முடியுது. அண்ட் ஓவம் இஸ் த லார்ஜஸ்ட் ஹியூமன் செல். ஹியூமன் செல்லே இருக்கிற ஓவம் தான் பெருசு. த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஓவா இஸ் நோன் அஸ் ஊஜெனிசிஸ். அதுக்கு பேர் அந்த ஓவம் அந்த எக் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? ஊஜெனிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 20th லெசன் ஓவர்மா. நெக்ஸ்ட்டு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.